வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருப்பதியில சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நேத்தி போயிட்டு வந்தோங்க. ஆர்ஜித சேவால இருக்கிற ஊஞ்சல் சேவைன்னு இருக்கு பாருங்க. அதுக்காக புக் பண்ணி நேத்தி காலையில போயிட்டு நைட்டு திரும்ப வந்துட்டோம். அந்த ஊஞ்சல் சேவைய பத்தின வீடியோ தனியா இன்னொன்னு போடுறேன். நேத்தி திருமலையில நான் பார்த்தவைகள், அதாவது அக்காமடேஷன் கூட்டம், அப்புறம் 300 டிக்கெட்டுக்கு போல கூட்டம் இதெல்லாம் இருந்தது. இத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில நான் காலையில சப்தகிரியில போகும்பொழுது ரேணிகுண்டால இறங்கிட்டேங்க. 9 மணிக்கு ரேணிகுண்டா போனது 8:55க்கு போயிடுச்சு. வெளியில வந்து உடனே ஒரு பஸ்ஸ புடிச்சு நேரா திருமலைக்கு டைரக்ட்டா பஸ் ஏறிட்டோம். பட் திருமலை அங்க ரேணிகுண்டாலே சுத்தமா கூட்டமே இல்லைங்க. 6, 7 பேர் தான் பஸ்ல உட்கார்ந்தாங்க. ஆனாலும் பஸ் எடுத்துட்டாங்க. திருப்பதியில வந்து டிக்கெட் எடுத்துட்டு போலான்ட்டு வந்தோனே, திருப்பதியில எந்த பஸ் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா இருந்தது. அப்போ டிக்கெட் செக் பண்றவர் ஒருத்தரு, "வண்டி எடுக்கக்கூடாது. வண்டி பாதி ஃபுல்லானதான் எடுக்கலாம்னு" சொல்லிட்டு அங்க பிரேக் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அங்கேயே நிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் எடுத்து நாங்க திருமலை போய் சேரும்போது 10:45 ஆயிடுச்சுங்க. நார்மலா 10:15, 10:30க்குள்ள போய் சேர்ந்துடலாம். இந்த மாரி கூட்டம் இல்லாம போனதுனால, எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா போகுது அப்படிங்கிறதுனால, நீங்க வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏசி பஸ்ல போயிருந்தோம். அதனால சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு அதில ஏற போயி, கடைசியில திருப்பதியில லேட் பண்ணி 10:45 தான் மேல போனோங்க. மேல போயிட்டு அக்காமடேஷன்ல போயிட்டு நாங்க ஏற்கனவே அக்காமடேஷன் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தேன். 100 ரூமுக்கு அக்காமடேஷன் பண்ணி வச்சிருந்தேன். 6 டூ 12 ஸ்லாட்ல போட்டு வச்சிருந்தேன். அந்த ஸ்லாட்ல ரிசிப்ட்ட கொண்டு குடுத்தோனே, அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில நம்ம அக்காமடேஷன், அதாவது ஆஃப்லைன் அக்காமடேஷன் நேரடியா ரூம் எடுக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. அத பத்தி எவ்வளோ கூட்டம் இருக்கு. அதில இந்த ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போய் பார்த்தோம். முதல்ல இந்த ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர்ல பார்க்கும்பொழுது, கீழ ஒரு 2, 3 லைன் போயிட்டு இருந்தது. 11 மணிக்கு தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. நாங்க கரெக்ட்டா அந்த 11 மணிக்கு அங்க போயிருந்ததுனால, அப்பதான் திறந்து மேல ஏற ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்ப கூட்டம் இல்லைங்க. ஓரளவு நார்மலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அத விட முக்கியம் நமக்கு வந்து அக்காமடேஷன் தான் அப்படிங்கிறதுனால, அந்த பக்கம் ஜெனரல் பூதுன்னு இருக்கு பாருங்க. சிஆர்ஓ ஜெனரல் பூதுன்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த படி இறங்கி கீழ போகும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் கம்மியா தாங்க இருந்தது. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் இருக்கும். அது ஃபுல்லா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்தாண்ட பார்த்தோம்னா, ஒரு 3 லைன் சேர்ந்த மாரி இருக்கும். அதுக்கு அந்த 3 லைனுக்கு வந்து சேர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 5, 6 லைன் தனியா வச்சிருப்பாங்க. அந்த 3 லைன்ல மட்டும் தாங்க மக்கள் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த 5, 6 லைன்ல மக்கள் இல்ல. எல்லாம் ஃப்ரீயாவே இருந்தது. அதுலேருந்து அப்பதான் உள்ள ஒருத்தரா வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த அக்காமடேஷன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, மொத்தமா ஒரு 100 பேர் திறந்து விட்டுருவாங்க. எல்லாரும் போன பிறகு மறுபடியும் குளோஸ் பண்ணிடுவாங்க. அங்க உள்ள உள்ளவங்கலாம் எல்லாம் 10 கவுண்டர் இருக்கு உள்ளார. எல்லாமே ஃபுல்லா நின்ன பிறகு இத குளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கலாம் காலியான பிறகு மறுபடியும் 100 பேர திறந்து விடுவாங்க. அந்த மாரி இருக்கிறதுனால, அந்த ஒரு தடவ திறந்து விட்டாலே இந்த 3 லைன்ல உள்ளவங்க எல்லாருமே போயிடலாங்க. அந்த மாரி தான் இருக்கும். அந்த அடுத்த ஒரு தடவ திறந்து விட்டாங்கன்னா, கவுண்டர் காலி. அந்த மாரி தான் இருந்தது அது. ஆனாலும் வந்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். 11 மணிக்கு மேல தான் நெறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. நேத்தி பார்க்கும்பொழுது ஃப்ரீயா தான் இருந்ததுங்க. இது வந்து வீக்லி டேஸ்ங்கும்போது நார்மலா தான் எப்போதுமே இருக்கும். ஒரு சில நாட்கள் மட்டும் தான் கூட்டமா இருக்கும். இல்ல திங்கட்கிழமைங்கிறதுனால ஓரளவு ஃப்ரீயாவே இருந்தது இது. அக்காமடேஷனுக்கு ஸ்லிப்பு வாங்குன பிறகு ஏகப்பட்ட பேர் இங்க வெயிட்டிங்ல படுத்திருந்தாங்க. அந்த பெரிய ஷெட் மாரி போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்லயே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் படுத்து தூங்கிட்டு, உட்காந்துக்கிட்டு நெறைய பேர் அங்கங்க உட்காந்துருப்பாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் போகவும் முடியாது. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, காலையில கிளம்பி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, கிளம்பி டக்கு டக்குன்னு வேற எங்கேயாவது வெளில போயிடுவாங்க. புஷ்கரணிக்கு போறதோ, வேற எங்கேயாவது போறதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. ரொம்ப தூரத்துலலாம் வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கேயும் போக முடியாதுங்க. லக்கேஜோட அங்கேயே பேசாம படுத்திருப்பாங்க அங்கேயே. அந்த மாரி நெறைய பேர் இருந்தாங்க. அதில ஒருத்தவங்க ஸ்லிப்பு வாங்கி பார்த்தேன் அதில. அவங்க 10 மணிக்கு ஸ்லாட்ல ரிசிப்ட் வாங்கியிருக்காங்க. 10 மணி ஸ்லாட்ல வாங்கின பிறகு இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெட்னு ஒரு 200 நம்பர் தான் பாக்கி இருந்ததுங்க. 200 நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த அப்போ போயிட்டு இருந்த சீரியல் நம்பருக்கு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல கிடைக்கிற மாரி இருந்தது. அதாவது நான் 11:15க்கு பார்க்கும்பொழுது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லன்னா 3/4 மணி நேரத்தில அவங்களுக்கு ரூம் கிடைச்சிரும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு அவங்க வந்து ரிசிப்ட் வாங்கியிருக்காங்க. 12 மணிக்கு அவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தது. 2 மணி நேரம் அலாட்மெண்ட் டைம்ங்க. கூட்டம் இல்லாதனால 2 மணி நேரம் மேக்ஸிமம் 2, 2 1/2 மணி நேரத்தில அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த கண்டிஷன்ல தான் இருந்தது. திருமலையிலும் அந்த மாரி தாங்க இருந்தது. வரும்போது தெரிஞ்சு போச்சு பஸ்ஸில சுத்தமா கூட்டமே இல்ல. ஏறதுக்கு இல்லாதனால பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணி பஸ் ஃபுல்லான பிறகு எடுக்கிற அளவு இருந்ததுனால, கண்டிப்பா கூட்டம் குறைவுன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் நேத்து கணக்கு பொறுத்தவரைக்கும் அக்காமடேஷனுக்கு நேரடியா போய் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 2, 2 1/2 மணி நேரத்தில ரூம் கிடைக்கும். இது வந்து காலையில உள்ள நிலவரங்க அது. அதாவது 10 மணிக்கு எடுக்கிற நிலவரம் அது. 10, 11 மணிக்கு. மதியானம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனாலும் ஆகலாம். ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க அத பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ராம்பகீச்சால தான் ரூம் கிடைச்சிருந்தது. ராம்பகீச்சா 2ல கிடைச்சிருந்தது. அப்புறம் நாங்க 12 மணிக்கு எங்களுக்கு ஊஞ்சல் சேவைக்கு போகணும். ஆக்சுவலா ஊஞ்சல் சேவை ரிப்போர்ட்டிங் டைமே 11. நாங்க 12 அங்கேயே 11:15 ஆயிடுச்சு. 12 மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்தோம்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு ஊஞ்சல் சேவை திரும்ப போயிட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கியூ லைனில் அமுச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கியூ லைனில் நாங்கள் போகும்போதே 1 மணி ஆயிடுச்சுங்க. உள்ள போய் எல்லாத்தையும் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் கை குழந்தையோட வந்தவங்களோட சேர்த்து எங்களை அமுச்சு விட்டாங்க. அந்த லைனில் வந்துட்டு இருக்கும்போதே கோவிலோட மதில் சுவர் ஓரமாக வந்துட்டு இருக்கும்போதே பக்கத்து கவுண்டரில் ஃப்ரெஷ்ஷாக ஏகப்பட்ட பேர் திடுதிடுன்னு வேகமாக வந்தாங்க. அந்த கவுண்டர் ஃப்ரீயாகவே இருந்தது அவ்வளோ நேரமாக. திடுதிடுன்னு ஏகப்பட்ட பேர் ஓடினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கடன்னு வந்துகிட்டே இருந்தாங்க. இது அந்த அளவுக்கு வரதுக்கு சேவையே எதுவுமே கிடையாதுங்க அந்த நேரத்தில். ஏன்னா கல்யாண உற்சவம் சேவை தான். அதுவும் கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை. அதுக்கு அடுத்த சேவை ஊஞ்சல் சேவை. நாங்கள் இந்த லைனில் வந்துட்டுருக்கோம். அது தவிர புதுசாக இவ்வளோ பேர் வர்றாங்களே, அதுவும் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் உள்ளே இருந்து வர்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ வெயிட் பண்ணி வர்ற மாதிரியும் தெரியல. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டும் இல்லை அது.
அதனால் அப்புறம் கொஞ்சம் தூரம் ஃப்ரீயான பிறகு அவங்கள்ட்ட கேட்டோம் கவுண்டரில் வரும்போதே, நீங்கள் எந்த லைனில் வரீங்க, என்ன டிக்கெட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், ரூ. 300 சிறப்பு வழிதர்சன டிக்கெட் வச்சுருக்காங்க. அதுவும் 2 மணி ஸ்லாட்டுங்க. 1:15க்கு எங்கள் சைடில் போயிட்டுருக்காங்க அவங்க. எங்களோட வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த ஆட்டோ. ஏன்னா தனி லைன், எங்களோட சேர்ந்து வரல அவங்க. நாங்கள் ஆர்ஜித சேவா புக்கிங்னால சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே போயிட்டு செக்கிங் பண்ணி அந்த பாலம் ஒன்றுக்கு அது வழியாக இறங்கி மதில் சுவர் ஓரமாக நடந்து வந்துட்டுருக்கோம். இவங்க அந்த கீழே செக் பண்ணிவிட்டு நேராக கீழே வந்துட்டாங்க. அப்படி அவங்க 2 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போகும்போது 1 மணிக்கெலாம் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் டேரெக்டாக திறந்து விட்டுறாங்க. இது ஏற்கனவே 2-3 தடவை மாரி பார்த்துருக்காங்க. வீக்லி டேஸில் மட்டும் அந்த மாதிரி கூட்டம் இல்லைன்னு வச்சிங்களேன், 2 மணி டிக்கெட்டுக்கு 1 மணிக்கே நம்ம ரிப்போர்ட் பண்ண போனோம்னா டக்கு டக்குன்னு திறந்து விட்டுறாங்க. ஏன்னா அப்போ வந்து கூட்டம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி திறந்து விட்றாங்க. நேற்று அந்த மாதிரி தான் நடந்தது. அவங்களுக்கு கேட்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 மணிக்கு ஸ்லாட்டு 1:15 கிட்டத்தட்ட இருக்கும். 1:15க்கு எங்களுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா அந்த கவுண்டர் ஃப்ரீயாக இருந்தது. தாண்டி போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயில் வாசல் வந்துருச்சு. அப்புறம் உள்ளே போய் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்டு நாங்கள் 2:15க்கு வெளில வந்தோங்க. பட் அவங்களாம் 1:15க்கு உள்ளே போனவங்க மேக்ஸிமம் வந்து 1:30, 1:45, 2 மணி வச்சிங்களேன், 2 மணிக்கு வெளில வந்துடுவாங்க. 2 மணிக்கு தான் அவங்களுக்கு ஸ்லாட்டு. அதுலேருந்து 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகுங்கிறது தான் கணக்கு. பட் அவங்க 2 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துடலாங்க. எப்படியும் ஒரு 1000 பேராவது உள்ளே விட்டுருப்பாங்க. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு சொல்கிறேன். நிறைய பேர் க்யூ லைனில் வந்ததுனால சொல்கிறேன். அதுமாதிரி ஏற்கனவே நாங்கள் மேலே வரும்போதே ஒரு குரூப் மேலே ஓடிச்சு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் லைனில் வரும்பொழுதும் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 1000 பேராவது திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி 2 மணி ஸ்லாட்டை புக் பண்ணவங்களுக்கு, வார நாட்களில் புக் பண்ணவங்களுக்கு இந்தமாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2 மணி ஸ்லாட்டுக்கு நீங்கள் 1 மணிக்கு போவீங்க, 2 மணிக்கு வெளியில் வந்துடலாம். 1 ஹவரில் சாமி தரிசனங்கிறது வந்து ஆர்ஜித சேவாவில் உள்ள கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை இதில் கூட வாய்ப்பு இல்லைங்க. விஐபி பிரேக் தரிசனில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. வேறு எதுலேயுமே வாய்ப்பு இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதுமாதிரி 300 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று கதைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 மணி ஸ்லாட்டு, 6 மணி ஸ்லாட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ரெகுலராகவே எங்களுக்கு புக் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது ஃப்ரீ தர்ஷனில் எஸ்எஸ் டோக்கன் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்தால் ஹெவியாக இருக்கும், கூட்டம் இல்லைன்னா நார்மலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் 300 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்து முடிச்சாச்சு. அந்தந்த ஸ்லாட்டில் அவ்வளோ பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுலேருந்து மாற்றமும் இருக்காது. அதுவும் நீங்கள் இப்போ 2 மணி ஸ்லாட்டுக்கு 2 மணிக்கு வரவங்கள பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. ஏன்னா அவங்கள கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்கார வச்சாங்கன்னா அடுத்தது முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் 2:30க்கு விட்டாகணும். அவங்க போன பிறகு 3:30, 3:45 அவங்க வெளில வந்த பிறகு தான் இவங்களை திறந்து விடுவாங்க. அதுக்குள்ளே அவங்க ஃபுல்லாக கூட்டம் சேர்ந்துடும். 3 மணி ஸ்லாட்டுக்குள்ளவங்களாம் வந்துடுவாங்க. அப்போ ஒன்றா சேர்த்து திறந்து விட்டாங்கன்னா வெளில வரதுக்கு நீங்கள் 4:30, 5 மணி ஆகிடுங்க. அந்த மாதிரி தான் முடியும் அது. நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் 2 மணி ஸ்லாட்டில் இன்கேஸ் 300 டிக்கெட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 1 மணிக்கெலாம் அங்கே ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டம் இல்லைன்னா உடனே திறந்து விட்டுவாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் மார்ச் மாதம் 5ஆம் தேதி மாதிரி போயிருக்கும்போது இதே மாதிரி நடந்தது. கரெக்டாக 1:05க்கெலாம் ஏகப்பட்ட பேர் இறங்கி ஓடிட்டு இருந்தாங்க. அவர் செக்யூரிட்டி கேட்டாங்க, யார் சார் இவ்வளோ பேர் வராங்க, சைடில் எங்கேருந்து வரீங்க விட்றாங்க, இவங்க என்ன டிக்கெட் வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை 300 டிக்கெட்டு அவங்க கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால 2 மணி ஸ்லாட்டு வந்தவங்கள இப்போயே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போயே அந்த மாதிரி வாய்ப்பு நேற்றையும் நடந்தது. வார நாட்களில் கூட்டம் இல்லாத நாட்களில் இந்த மாதிரி 300 டிக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நேற்றையும் அந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி 300 டிக்கெட்டு ஃப்ரீயாக இருந்ததையும் அக்காமடேஷன் ஃப்ரீயாக இருந்ததையும் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டா நீங்களும் அந்த வார நாட்களில் உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்தது இந்த ஊஞ்சல் சேவையில் கலந்துட்டு வந்திருக்கேன், அதற்கான வீடியோவும். அதுக்கடுத்தது ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் ₹100 கெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு அக்காமடேஷன் எடுத்திருந்தேன். அதுக்கான தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.